சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கையால் சுரண்டினாலே சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழும் நிலையில் கட்டுமானத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்ததிலிருந்து விடியா திமுக அரசு பொதுமக்களை வாட்டி வதைத்து வருகிறது. அங்கு கழிவறைகள் பராமரிப்பின்றி இருப்பது ஒருபுறம் இருந்து வரும் நிலையில் பேருந்து நிலைய கட்டுமானத்தில் பெருமளவு முறைகேடு நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழும் வகையில் வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் பேருந்து நிலைய சுவர் மீது லேசாக விரல் வைத்து தேய்த்தாலே பெயிண்ட் உறிந்து வருவதுடன் சிமெண்ட் பூச்சிகளும் உதிர்ந்து விழுகிறது. இதன் மூலம் அங்கு முறைகேடு நடைபெற்றுள்ளது வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் பருவநிலை மாற்றம் காரணமாக உளுந்து பயிர்கள் பூச்சிநோய் தாக்குதல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் சுமார் 10,000 ஏக்கருக்கு மேல் உளுந்து பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. அதிக பனிப்பொழிவு உள்ளிட்ட காரணங்களால் உளுந்து மற்றும் பயிறு செடிகளில் நோய் தாக்குதல் மற்றும் பூச்சி தாக்குதல் அதிகம் காணப்படுகிறது. விடிய அரசின் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தங்கள் பகுதிகளை ஆய்வு செய்து நோய் தாக்குதல் ஏற்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நிரந்தர நோய் கட்டுப்பாட்டுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வேதனையோடு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் செட்டிநாயக்கன்பட்டி அலக்குவார்பட்டியில் தனி வீட்டில் சீட்டு சூதாட்டத்தில் ஈடுபட்ட 31 பேர் சிக்கினர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகில் செட்டிநாயக்கன்பட்டி அலக்குவார்பட்டி பகுதியில் உள்ள ஒரு தனி வீட்டில் மர்ம கும்பல் ஒன்று வெட்டு சீட்டு எனும் சூதாட்டத்தில் ஈடுபட்டது. இதையடுத்து அங்கிருந்த 31 பேரும் பிடிப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்த 11 லட்சம் ரூபாய், 2 கார்கள் மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஏற்கனவே திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் அத்துமீறல் உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெற்று வரும் வேளையில் தற்போது சூதாட்டமும் இணைந்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன.